ஹாய் வியூவர்ஸ், நான் சிவபாலன் இளங்கோவன். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன், அது எப்பயுமே ஒரு ஸ்மூத்தாகவே நமக்கு பிடிச்ச மாதிரியே போயிட்டுருக்காது. நிறைய நேரத்தில் அதில் சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ்லாம் வரலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்போட அடிப்படையே என்னென்னா ஒருத்தர் மியூச்சுவலாக புரிஞ்சிக்கிறது, ப்ளஸ் அவங்கக்கிட்ட உள்ள சின்ன சின்ன ஒரு நெகட்டிவான ஒரு குணங்களை சகிச்சுக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் அது ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அதுக்காக சில நேரங்களில் ஒரு எதிர்மறையான ஒரு நெகட்டிவான மூமெண்ட்ஸ் நடந்தால் கூட நம்ம அதுக்கு எல்லாத்துக்குமே சகிச்சிக்க தயாராக இருக்கணும். பட் ஆனால் அதையெல்லாம் மீறி சில பிஹேவியர்ஸை மட்டும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் டாலரேட்டே பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பிஹேவியர்லாம் என்ன பண்ணணுன்னா ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பையே ரொம்ப டாக்ஸிக்காக மாற்றிடும். அப்படிப்பட்ட 7 பிஹேவியர்ஸ் தட் வி ஷுட் நாட் டாலரேட் இன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிஹேவியர் நம்ம என்ன இதில் டாலரேட் பண்ணக்கூடாதுன்னா ஒரு லேக் ஆஃப் ட்ரஸ்ட்டு. ஒரு ரிலேஷன்ஷிப்போட அடிப்படையே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிக்கக்கூடிய நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை எங்கே குறையுதோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதர் பார்ட்னர் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் உண்மையாக தான் இருக்கிறாங்க அப்படின்றத எப்பயுமே நிரூபிச்சுக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. நீ இது நான் தான் முக்கியம் தான் நீ நினைக்கிற அப்படின்னு ஒவ்வொரு டைமும் நம்ம அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட பர்சனல் ஸ்பேஸில் நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணுறோம், நம்ம யார் கூட வெளியே போகிறோம், நம்ம யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறோம், அது மாதிரி எல்லாத்தையுமே அவங்க ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சுத்தமாக நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம போய் அவங்கக்கிட்ட இல்லை நான் உண்மையாக தான் இருக்கேன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளை டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. இந்த லேக் ஆஃப் ட்ரஸ்ட்டை நம்ம ஒரு காலத்துலேயும் டாலரேட் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஒவ்வொருத்தரோட பர்சனல் ஸ்பேஸை மதிக்காமல் அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் எப்போ ஏந்திரிக்கிறேன், எப்போ தூங்குறேன், எப்போ சாப்பிட்றேன், யாரு கூட வெளியே போகிறேன், அது மாதிரி நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இதுவே இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே தலையிடுவாங்க. நீ ஏன் இதை பண்ணுற, நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு போன, நீ ஏன் அவங்க கூடலாம் வெளியே போகிற அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவர் கிளிங்கிங்னஸாக எல்லா விஷயத்துலையுமே தலையிட்டு எல்லா விஷயத்துலையுமே நம்ம மாற்றிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயமாக அது ஒரு கட்டத்தில் ரொம்ப டாக்ஸிக்காக நம்மளை மாற்றிடும். அதையும் நம்மளால் எப்பயுமே டாலரேட் பண்ண முடியாது. மூணாவது விஷயம் என்னன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு 2 பேருமே காரணமாக இருக்கலாம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், நான் இதுக்கு பொறுப்பே இல்லை அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்துலையுமே ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்காமல் இன்னொருத்தர் மேலேயே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா நமக்கே ரொம்ப சஃபகேட்டிங்காக ஆயிரும். அப்போ நீயும் தானே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற, நீயும் தானே இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா கூட அவங்க அதை கேட்க மாட்டாங்க. இல்லை நான் இதுக்கு பொறுப்பு இல்லை, எனக்கு தெரியாது, இதெல்லாம் நீ தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்டேயே அதை திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் இருக்கிறது என்ன ஆகும்னா நிறைய நேரத்தில் எல்லா பிரச்சனைகளையுமே ரொம்ப சிவியராகவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் மாற்றிடும். அதையுமே நம்மளால் டாலரேட் பண்ண முடியாது. 4வது விஷயம் முக்கியமானது என்னென்னா கேஷ் லைட்டிங் பண்ணுறது. அப்படின்னா என்னென்னா எப்பயுமே நம்மளை ஒரு கில்ட்லேயே வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லா தான் செய்வோம், நம்ம மனசாட்சிக்கு அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனாலும் நமக்கே ஒருவேளை நம்ம தான் சரியில்லையோ, நம்ம தான் தப்பு பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிக்கிற அளவுக்கு எப்பயுமே நம்ம மேலே ஏதாவது ஒரு அலிகேஷன்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன ஆகும்னா நம்ம மேலே உள்ள அந்த ஒரு நம்பிக்கையே நமக்கு போயிடும், அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீமே போயிடும் ரிலேஷன்ஷிப்பில். அப்போ நீ என்ன செஞ்சாலும் நீ தப்பாக தான் செய்வ, உனக்கு எதையுமே சரியாக செய்ய தெரியாது அப்படின்ற அளவுக்கு நம்மளை சொல்லி அப்போ நம்ம சுத்தமாக எதுக்குமே சரியில்லை போலையே அப்படின்னு நம்மளே நினைக்கிற அளவுக்கு நம்மளை மாற்றிடுவாங்க. அதுவுமே நிச்சயமாக ஒரு டாலரேட் பண்ண முடியாத ஒரு பிஹேவியர் தான். அதுக்கு அடுத்து என்னன்னா ஒரு கம்பல்சிவாக பொய் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கூட உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசியமானது என்னென்னா ஹானஸ்டி தான். 2 பேரும் நேர்மையாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ எதுக்கு எடுத்தாலும் ஒருத்தர் பொய்யே சொல்லிகிட்டு இருக்கிறாருன்னா அவர் முழுமையாக எதுக்குமே நம்மளால் நம்ப முடியாது. அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்ல மாட்டார், என்ன பேசுகிறாருன்னு சொல்ல மாட்டார். ஒரு தேவையில்லாததுக்கெலாம் கூட ஒரு கம்பல்சிவாக போய் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா அந்த ஒரு ஹானஸ்டின்றது போயிடுது இல்லையா. அப்போ எங்கெங்கெல்லாம் அந்த ஹானஸ்டி போயிடுதோ நிச்சயமாக அங்கே அந்த ரிலேஷன்ஷிப்புன்றது ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறிடும். அதுக்கு அடுத்து முக்கியமானது என்னென்னா ஒரு அரகன்ஸ், ஒரு வயலன்ஸ் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் நிச்சயமாக நம்மளால் டாலரேட் பண்ண முடியாது. எந்த
ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக 2 பேர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்படி ஒரு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அது ஒரு சுமூகமாகவும் ஒரு ஸ்மூத்தாகவும் பேசி நம்ம தீர்க்க தான் முயற்சி பண்ணுமே தவிர, அது ரொம்ப அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, ரொம்ப திட்டுறது, அது மாதிரியெல்லாம் பண்ணுறதெல்லாம் நிச்சயமாக நம்மளால் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்பயுமே சகிச்சிக்க முடியாது. கடைசியாக என்ன நம்மளால் சகிச்சிக்க கூடாது அப்படின்னா சீட்டிங். அப்படி தான் எப்பயுமே நம்ம வந்து ஒரு நம்பிக்கையில் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது இவங்களுக்கு வந்து நான் தான் ப்ரையாரிட்டி, இவங்களுக்கு வந்து என் மேலே வந்து ரொம்ப அன்பு இருக்குது, இவங்க வந்து எப்பயுமே நமக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க, நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் தான் எல்லா ரிலேஷன்ஷிப்பையுமே நான் எடுத்து போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணுறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க ஆனால் வேறு மாதிரி அவங்க ஒன்று நடந்துக்கிறாங்க. இந்த சீட்டிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே வந்துக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு தெரிஞ்சால் கூட என்ன பண்ணிட போகிறாங்க, அவங்களால என்ன செஞ்சிட முடியுன்றதுக்காக தொடர்ச்சியாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை உள்ளாக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப ஒரு டாக்ஸிக்காகவும் மாற்றிடும். அப்போ இந்த பிஹேவியர்ஸ்லாம் இருந்ததுன்னா உங்கள் பார்ட்னர்கிட்ட இதெல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் இருக்கிறது நல்லதில்லை, ஏன்னா இதெல்லாம் இருந்ததுன்னா இது ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக மாறிவிடும் பேசிக்கிட்டு அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக பில்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அதுதான் எப்போவுமே ஒரு ஆரோக்கியமாக இருக்கும்.